Education Voice. Now we are studying to our liberation. இப்பொழுது நாங்கள் கற்கிறோம் எங்கள் விடுதலைக்காக. Dear parents, dear students, நான் இன்று இஸ்ரேல், அமெரிக்க, ஈரானுக்கு எதிரான போர் சம்பந்தமாக, ஈரான் சம்பந்தமாக சில விடயங்களை கதைக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஈரான் ஒரு முஸ்லிம் நாடாக இருந்தாலும் அது ஒரு கல்வித்துறையிலே, கேள்வி ஆராய்ச்சி ஏனைய துறைகளிலே மிகவும் வளர்ச்சி அடைந்த ஒரு நாடு. அந்த நாட்டிலே நாகரீகம் என்பது ஒரு பல்நூற்றாண்டு கால வரலாறு கொண்ட ஒரு நாகரிகம், பாரசீக நாகரிகம். இன்று வரை உலகத்திலே அழியாது, திரிவடையாது தொடர்ந்து வரும் ஒரு நாகரிகம் என்றால் இரண்டு நாகரிகங்கள். அதில் ஒன்று பாரசீக நாகரிகம், அடுத்தது ஹுவாங்கோ சீன நாகரிகம். இந்த அடிப்படையில் உண்மையில் உலகத்தில் இந்த போர்கள், இந்த கிளர்ச்சிகள், அநீதியை எதிர்த்து போராடுதல் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அந்த விடயம் நடைபெறுவதற்கு, அந்த அநீதி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அதை எதிர்ப்பதற்கு ஒரு திராணி வேண்டும். எங்கும் எடுத்து நோக்கலாம். உதாரணமாக இலங்கையில் கூட தெற்கிலே ஜேவிபி கிளர்ச்சி ஏற்பட்டது. அங்கே அந்த கிளர்ச்சி ஏற்பட்டது காலி மாத்தரை, இரத்தினபுரி போன்ற கல்வித்தரத்திலே கூடுதலான வெளியீட்டை அடைந்த மாவட்டங்களில் இருந்துதான் அந்த புரட்சி வெடித்தது. பாருங்கள், கல்வி கற்றவர்கள் இருந்தால்தான் புரட்சி, தவறுகளை தட்டி கேட்கின்ற மனோநிலை உருவாகும். அதே போன்று இலங்கையிலே வடக்கிலே பாருங்கள், வடக்கிலே தமிழ் மக்கள் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தினார், போராட்டத்தை ஏற்படுத்தினார். அங்கு கூட இலங்கையின் கல்வித்தரம் மிகவும் கூடிய ஒரு மாகாணம்தான் வடக்கு மாகாணம். அங்கே இருந்து புரட்சி வெடித்தது. அங்கே சிந்திக்கும் மக்கள் உருவாகின்றார்கள். கல்வி அறிவு கூடுகின்ற போதுதான் சிந்திக்கும் மக்கள் உருவாகின்றார்கள். உலகத்திலே 180, 188 நாடுகள் இருந்தாலும், அதில் 50க்கும் மேற்பட்ட முஸ்லிம் நாடுகள் இருந்தாலும், அந்த எல்லா நாடுகளிலும் சிந்திப்பவர்கள், அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள், கேள்வி வளர்ச்சியிலே முன்னேறியவர்கள் இல்லை, குறைவு. அதன் அடிப்படையில் இந்த ஈரான் போன்ற நாடு ஒரு கேள்வி வளர்ச்சியிலே முன்னேறிய ஒரு நாடு. அங்கே பாராளுமன்றத்தில் கூட அங்கிருப்பவர்கள் நன்கு படித்தவர்கள், கலாநிதிமார், PhD ஹோல்டர்ஸ், பேராசிரியர்மார், துறைசார் நிபுணர்கள் தான் அங்கே 80% பாராளுமன்ற கதிரைகளிலே அமர்ந்திருக்கின்றார்கள். 9 கோடி மக்கள் இருந்தாலும் அங்கே பல்வேறு விதமான அறிவுத்துறை வளர்ச்சி அங்கே மிதமாக காணப்படுகின்றது. அதனால் தான் உலகத்தையே ஆட்டி படைத்து, உலகத்தையே ஏமாற்றி, எண்ணெய் சுரண்டி, பொருளாதாரத்தை, அடுத்த நாடுகளின் பொருளாதாரத்தை சுரண்டி வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த அமெரிக்க அரசுகளுக்கு எதிராக கிளர்ந்தெழக்கூடிய, அவர்களின் தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய சக்தி உருவாகி இருக்கிறது என்றால் அங்கே படித்தவர்கள், அங்கே பண்பு அறிந்தவர்கள், அங்கே நல்லது கெட்டது எது, மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுவதை கண்டறியக்கூடிய மக்கள் அங்கே இருக்கின்றார்கள். அங்கே இருக்கும் மக்கள் மிகவும் சாதுரியமானவர்கள். அவர்களின் பண்பாட்டை பாருங்கள். எமது நாட்டிலே நாம் பேருந்துகளுக்கு இருக்கின்ற சீட் முறையை பாருங்கள். முன்னால் ஒரு சீட், பின்னால் ஒரு சீட், பின்னால் ஒரு, அந்த அடிப்படையில் தான் இருக்கும். ஆனால் அந்த அடிப்படையில் கூட அங்கே சீட் அமர்வு கதிரைகள் இல்லை. காரணம், அங்கே ஒருவருக்கு பின்னால் பக்கத்தை, அடுத்தவரின் பின் பக்கத்தை ஒருவருக்கு காட்ட மாட்டார்கள். அவ்வாறான நாகரிகம் உடையவர்கள். ட்ரெயினில் நாம் அமர்ந்திருப்பதை போல் முன்னால் பார்த்து கொண்டு, ஒரு முறை பின்னால் காட்டிக்கொண்டு ஒருவர் அமர கிடைத்தால் பல்வேறு முறை அவர் திரும்பி சொல்வார், சாரி, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு எனது பின் சைடை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நிலை உருவாகிவிட்டது, என்னை மன்னித்து. இவ்வாறான பண்பாடு உடையவர்கள் தான் பாரசீக மனிதர்கள். இவ்வாறு மிகவும் மென்மையானவர்கள். ஆனால் அநீதி இழைக்கின்ற போது அதை ஒருபோதும் அவர்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட இந்த மக்களை தான் இன்று கேடுகட்டவர்கள், அராஜகவாதிகள் என்று இந்த எப்ஸ்டீன் ஃபைலினூடாக சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்து அவர்களை வெட்டி சாப்பிட்ட இந்த கொடுமையாளர்கள் சொல்கிறார்கள். அந்த நேர்மையான, அமைதியான, சமாதானமான அந்த மக்கள் கூட்டத்தை கொடுமையாளர்கள் ஆட்சியை கொடுமையாக செய்கின்றார்கள் என்று சொல்கிறார்கள். இன்று பாருங்கள், இஸ்ரேலில் கூட அழிவுகளை ஈரான் ஏற்படுத்துகின்ற போது அந்த அழிவுகளை போட்டோவாக படம் எடுத்தால் அவருக்கு 5 வருட சிறை தண்டனை. அப்போ எங்கே அராஜகம் இருக்கின்றது? ஒருவர் இறந்து போனால் அவரை இறந்ததாக சொல்வதில்லை எந்த ஊடகத்தில். ராய்ட்டர், CNN போன்ற எந்த ஊடகமாக இருந்தாலும், BBC எல்லாமே
அந்த ஊடகங்களின் சொந்தக்காரர்கள் யூதர்கள். எனவே அவர்கள் அவற்றை எல்லாம் அடக்கித்தான் வாசிக்கிறார்கள். அவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை, சொல்வதில்லை. அவற்றை தட்டி கேட்டுவிடும் உலகம் என்பதற்காக அநீதிகளை, எப்போதும் அவர்களால் இழைக்கப்படும் அநீதிகளை மூடி மறைக்கின்றார்கள். அதே போல் இந்த ஈரான் போன்ற முஸ்லிம் நாடுகள் செய்யாத விடயங்களை கூட செய்ததாக கதை பரப்புகின்றார்கள். அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கின்றார்கள். அநீதி இழைப்பதாக சும்மா வெறும் கதைகளை கட்டிவிடுகின்றார்கள். இதுதான் இன்று உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஊடக பயங்கரம், மீடியா டெரரிசம் என்று சொல்வார்கள். இந்த மீடியா டெரரிசத்தின் ஊடாகத்தான் எம்மை திசை திருப்பி வைத்திருக்கின்றார்கள். எமக்கு என்ன தெரியும்? நாம் ஒரு இடத்திலே இருந்து எமது ஸ்மார்ட் போனிலே தட்டி தகவல்களை அறிந்து கொள்கிறோம். இதிலே வரும் ஏஐ தகவல்கள், ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட வீடியோ காணொளிகள், பொய்யான தகவல்கள் எல்லாவற்றையும் பார்த்துத்தான் நாம் ஒரு முடிவை எடுக்கின்றோம். இந்த முடிவை எடுப்பதற்குரிய சக்தியை நமக்கு உருவாக்குவது மீடியா, மாத்தியம். அந்த அடிப்படையில் தான் பல்வேறு விதமான திரிபடைதல்கள், பொய், புரட்டு என்று உலகம் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கு. சிலருக்கு இந்த அமெரிக்காவும் இந்த இஸ்ரேலும் செய்வது பிழை என்று நன்றாக தெரியும். இருந்தாலும் அதை தட்டி கேட்பதில்லை. அதை எதிர்த்தால் எங்களது அரசாங்கங்களை அவர்கள் பூண்டோடு அழித்து விடுவார்கள். நாம் பேசாமல் அமைதியாக இருந்துவிட்டு ஆட்சியை செய்துவிட்டு கதிரையை காப்பாற்றிக் கொள்வோம் என்று அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தட்டி கேட்பதற்கு மனமில்லை அவர்களுக்கு. அவர்களின் கதிரையை பார்க்க வேண்டும். இவ்வாறுதான் உலகம் இன்று நகர்ந்து கொண்டிருக்கின்றது. மத்திய கிழக்கில் உள்ள ஏனைய அரசுகள், முஸ்லிம் அரசுகளை பார்த்தால் அவர்கள் அடிவருடிகள். அவர்களின் மன்னர் கதிரைகளை பாதுகாப்பதை தவிர வேறு எதுவுமே செய்கிறார்கள். மக்கள் அங்கே சாப்பிடுவதற்கும் மூச்சுடுவதற்கும் தான் வாயை திறந்து கொண்டிருக்கின்றார்கள். சாப்பிடுவதற்கு மாத்திரம்தான் வாயை திறந்து கொண்டிருக்கின்றார்கள். மற்ற எந்த விடயங்களுக்கும் அங்கே வாயை கூட திறந்து கொள்ள முடியாது. ஒரு ஆர்ப்பாட்டம் செய்ய முடியாது. அரசுக்கு எதிராக ஒரு கருத்தை வெளியிட முடியாது, எழுத முடியாது. இதுதான் இந்த மன்னர் மத்திய கிழக்கு போன்ற நாடுகளிலே காணப்படும் நிலைமை. எனவே இந்த விடயங்களை எல்லாம் நாம் கருத்திலே கொண்டு நோக்குகின்ற போது உலகில் ஒரு அநீதிக்கு எதிராக முழுமொத்த உலகத்தை ஆட்டி படைக்கும் ஒரு கொடூரனுக்கு எதிராக போராடும் இந்த ஈரானை நாம் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் இனம் மதம் கடந்து நாம் பொதுவாக நோக்கி அவர்களை ஆதரிக்க வேண்டும். அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். அவர்கள் வெற்றி அடைய வேண்டும். அவர்களின் வெற்றி இந்த உலகத்தின் வெற்றியாக மாற வேண்டும். இதுதான் உண்மையான நிலைமை. ஈரான் இந்த போராட்ட குணத்தை உருவாக்கியதற்கு அங்கே படித்தவர்கள், பண்பாளர்கள், அங்கே இறந்து போபவர்கள், அங்கே அரசு தலைவர்களாக இருப்பவர்கள், பெரிய பெரிய பதவிகளை வகிப்பவர்கள் எல்லோரும் பேராசிரியர்கள், எல்லோரும் துறைசார் நிபுணர்கள், எல்லோருமே குறைந்தது அவர்கள் கலாநிதிகள். இவ்வாறு மிகவும் கல்வித்தரம் கூடிய ஒரு சமுதாயத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக உலகம் எப்போதும் ஒரு விலையை கொடுக்கத்தான் வேண்டும். உலகில் வாழும் மக்கள் எல்லோருக்கும் சொந்தமானவர்கள். அவர்கள் ஒரு குறித்த இனத்திற்கு சொந்தமானவர்கள் அல்ல. அவர்கள் இறந்து போனால் எளிய அவர்களை உருவாக்கி கொள்ள முடியாது. வேறு மனிதர்கள் தான் உருவாகி வர வேண்டும். ஒரு பொருளை அடித்து நொறுக்கிவிட்டு அவற்றை புதிதாக உருவாக்குவதை போன்று ஒரு மனிதனை உருவாக்கி கொள்ள முடியாது. எனவே மனிதர்களை தேடி தேடி அழிக்கின்றார்கள். இதற்குரிய கூலியை, இதற்குரிய முக்கியமான பெருமதியை இவர்கள் எல்லோரும் உலகம் கொடுக்கத்தான் வேண்டும். அது உலகத்தின் தாக்கத்தை அடையத்தான் போகிறது என்று கூறி, உண்மையில் அநீதிக்கு எதிராக எல்லோரும் கிளர்ந்தெழுவோம். அநீதியை எல்லோரும் எதிர்ப்போம். அநீதி யாருக்கும் அவசியமில்லை. யுத்தம் வேண்டாம், சமாதானமே வேண்டும். சமாதானத்தை ஏற்படுத்துவதற்குரிய வழிவகைகளை தேடுவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.